தற்போது இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை வழங்கல. விஜயினுடைய கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயகனுக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதனால அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் என்டர்டைன்மெண்ட் இந்த நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. நீதிமன்றத்தில் தற்பொழுது இந்த வழக்கு நடந்து வருவதுடைய விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில விசாரணையில் வெளியாகக்கூடிய பல்வேறு விவரங்கள், அதாவது நீதிபதி முன்வைக்கக்கூடிய கேள்விகள், அதே போன்று சென்சார் போர்டு தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய பதில்கள் மற்றும் மனுதாரர் தரப்பில் இருந்து, அதாவது கேவிஎன் தரப்பில் இருந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என தொடர்ந்து விவாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வெளியாகவில்லை. இன்னும் 9ஆம் தேதி என்று படம் வெளியாவதாக அறிவித்து விட்டார்கள். தமிழகத்துல ஓரிரு திரையரங்குகளை முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் முன்பதிவு தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் தான் இந்த படத்திற்கான தணிக்கை சான்று கொடுக்கப்படுமா, திட்டமிட்டபடி 9ஆம் தேதி இந்த படம் வெளியாகுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்துல இதில் தொடரப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில நீதிபதி பி.டி. ஆஷா என்ற நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் குறிப்பாக இந்த தணிக்கை சான்று கொடுப்பதாக அவர்கள் யுஏ சான்று கொடுப்பதாக வாய்மொழியாக கூறிய பிறகு அவர்கள் அதை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுக்கிடையில சென்சார் போர்டு தரப்பில் இருந்து அதற்காக ஒரு ஆட்சேபனை கொடுக்கப்பட்டதாக, புகார் கொடுக்கப்பட்டதாகவும் அதனாலேயே இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஒரு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது அந்த புகார் குறித்த விவரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்ய வேண்டும் நீதிபதி கூறியதன் அடிப்படையில அந்த புகார் குறித்த விவரங்களையும் சென்சார் போர்டு தாக்கல் செய்திருக்கிறது. அதுல முக்கியமாக இந்த விசாரணை தொடங்கியவுடன் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டன என்ற விவரங்களை நீதிபதி கேட்டிருந்தார். அதே போன்று படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் என்ன என்பது குறித்து அவர்கள் நீதிபதி நேற்றைய தினமே கேட்டதால் அது தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்பில் இருந்து கூடுதல் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர் இரண்டாவது நாளாக இந்த வழக்கில் அவர் ஆஜராகி அவருடைய தரப்புல சென்சார் போர்டு தரப்பில் இருந்து வாதங்களை முன்வைத்தார். அதே வேளையில இந்த புகார் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில நீதிபதி அது குறித்து இந்த புகார் ஒரு நிலைக்கத்தக்கதல்ல என்ற ஒரு கருத்தை அந்த புகார் மீது சொன்னார். அதாவது சென்சார் போர்டில் இருந்து ஜனநாயகன் படத்திற்கு எதிராக வைக்கப்பட்ட அந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்று நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் அளிக்கப்படும் என்று தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தாக்கல் செய்த அந்த விவரங்கள்ல அதில் குறிப்பிட்டபடி இதில் என்னென்னலாம் ஏற்கனவே நீக்க சொல்லியிருந்தார்களோ, எந்தெந்த காட்சிகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்களோ, எதற்கெல்லாம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஆட்சேபனைகள் எல்லாம் பரிசீலிக்கப்படாமல் மீண்டும் அனுப்பியிருக்கிறார்கள் சென்சார் போர்டிற்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீதிபதி இந்த புகார் ஒரு நிலைக்கத்தக்க புகார் அல்ல என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். படத்திற்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின்பு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று நீதிபதி அந்த கேள்வியை எழுப்புகிறார். அப்பொழுது படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது ஒரு முறை அதை பார்த்துவிட்டு மீண்டும் அதை திருப்பி அதை கொண்டு வரும்பொழுது, அதாவது காட்சிகளை நீக்கி அதை கொண்டு படத்தை கொடுக்கும் பொழுது அதில் மீண்டும் ஒரு ஆய்வுக்குழுக்கு அனுப்புவதற்கான அதிகாரம் சென்சார் போர்டுக்கு இருக்கிறது, சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்று அவர் தரப்பில் இருந்து சென்சார் போர்டு தரப்பில் இருந்து வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். படத்துல பாதுகாப்பு படைகளுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகும். எனவே பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். அதே சான்றுகள் தொடர்ந்து பல்வேறு வாதங்கள் இவர்களுடைய தரப்பிலிருந்து இந்த பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதே போன்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு சென்சார் போர்டு தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். முக்கியமாக படத்துல பாதுகாப்பு படைகளுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்கு உரிய அனுமதி அவர்கள் பெற்றிருக்கும் நிபுணர்களிடம் அது தொடர்பாக ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்புல வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். அதே போன்று ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிடுவதற்கு தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரமும் இருக்கிறது என்று வழக்கறிஞர் தரப்புல சென்சார் போர்டு வழக்கறிஞர் அவர் வாதங்களை முன்வைத்தார். அதே வேளையில தொடர்ந்து நீதிபதி மீண்டும் ஒரு கருத்தை வைத்தார். இங்க அனைத்துமே அப்நார்மலாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை அவர் முன்வைத்தார். இந்த வாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அது போன்ற அவர் ஒரு கருத்தை பதிவு செய்தார்.
அதே போன்று இந்த உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கான அதிகாரம் இருக்கிறது தணிக்கை வாரியத்திற்கு, சென்சார் போர்டுக்கு இருக்கிறது என்று வழக்கறிஞர் தரப்புல சொல்லப்பட்டது. இவர்கள் காட்சிகளை நீக்கி கொடுத்திருக்கலாம், ஆனால் அது ஆட்சேபனை இருக்கக்கூடிய பட்சத்துல அது மீண்டும் தணிக்கை குழு அதை ஆய்வுக்கு அனுப்ப முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தணிக்கை குழு தலைவர் ஆய்வுக்குழுவினுடைய பரிந்துரைகளில் திருப்தி அடையவில்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை மறுபரிசீலனைக்காக மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பலாம். அந்த குழுல வேற நபர்கள் இருப்பார்கள். அதாவது முதலில் தணிக்கை செய்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் மறு ஆய்வுக்கு அனுப்பும் பொழுது வேறொரு உறுப்பினர்கள் அதில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது முதல்ல தணிக்கை குழுவில் இருந்த 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 பேரை தான் அந்த குழுவிலே நியமிப்பார்கள் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஆய்வுக்குழுவில் இல்லாத உறுப்பினர்களை கொண்ட ஒரு புதிய குழுவால் இந்த படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இந்த சென்சார் போர்டு அந்த வாதங்களின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று நீதிபதி கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கிறார். அதாவது யுஎஸ் சான்றிதழ் கொடுப்பதாக முடிவு செய்த பின்னர் ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு சென்றது என்று நீதிபதி அந்த கேள்வியை எழுப்புகிறார். அந்த நபர் நேரடியாக வழங்கினார். அதாவது புகாரை கொடுத்தவர் நேரடியாக வழங்கினார் என்று அது சென்சார் போர்டு பதிலாக தெரிவித்திருக்கிறது. சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. ஒரு சான்றிதழை அவர்கள் வாங்குவதற்கு முன்போ அல்லது மறுப்பதற்கு முன்போ நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று சென்சார் போர்டு தொடர்ந்து வாதங்கள் முன்வைத்து வருகிறது. ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் படத்தயாரிப்பு நிறுவனத்திலே தெரிவித்து விட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 9ஆம் தேதி இந்த படம் வெளியாகுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தான் 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்து விட்டதாக சென்சார் போர்டு தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். 9ஆம் தேதி இந்த படம் வெளியாவதாக அறிவித்து அதற்கான பணிகள்ல தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படுமா என்பது குறித்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பாக நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு 2வது நாளாக தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து வருகிறது. விஜயனுடைய கடைசி படமாக கருதப்படக்கூடிய ஜனநாயக படத்திற்கு நீதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதனால படக்குழு நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில இன்றைய தினம் சென்சார் போர்டு அது தொடர்பான விவரங்களையும் தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் அது குறித்து நீதிபதி இது குறித்த ஒரு கருத்து தெரிவிக்கும் போது ஒரு நிலைக்கத்தக்க புகார் அல்ல என்ற ஒரு கருத்தை இதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் விஜயனுடைய ஒரு கடைசி படமாக கருதப்படக்கூடிய நிலை. இதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொங்கலுக்கு திரைக்கு வரக்கூடிய நிலையில இதற்கு 2 படங்களுக்கு இடையே ஜனநாயகம் மற்றும் பராசக்தி இந்த படத்திற்கு எதிரே தற்போதிலிருந்து சமூக வலைதளங்கள்ல இரு படங்களுக்கும் ஒரு பெரும் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஒரு நாளுக்கு முன்பாக ஜனநாயகன் வெளியாதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதனால இந்த படம் வெளியாவதில் தொடர்ந்து சிக்கல் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இதுக்கு ஆனால் யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு ஏற்கனவே வாய்மொழியாக தெரிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் மீண்டும் தணிக்கை குழு இந்த படத்தை ஆய்வுக்கு அனுப்பினார்கள் என்றுதான் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். யுஏ சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இந்த விசாரணை நீதிபதி பி ஆஷா முன்பு இந்த விசாரணை நடந்து வருகிறது. அதே வேளையில ஒரு படத்தை இது போன்ற படத்தை தணிக்கை குழுக்கு அனுப்பும் பொழுது அதில் தாமதம் ஏற்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடாது. அதாவது நீதிமன்றத்தை ஒரு யுஎஸ் சான்றிதழ் கொடுப்பதற்கு முன்போ அல்லது மறுப்பதற்கு முன்போ நீதிமன்றத்தை நாடக்கூடாது என்று சென்சார் போர்டு தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். அதே வழியில் இதற்கு முன்பு பல்வேறு படங்களுக்கு இது போன்ற காலதாமதம் ஏற்பட்டதாகவும் அல்லது சான்றிதழ் கொடுக்கப்பட்டதுல சில காட்சிகளை நீக்கிய பிறகும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு சான்றிதழ் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் இந்த ஒரு படத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே நேற்றைய தினம் விசாரணையின் பொழுது இதில் படத்துல மத உணர்வுகளை துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக அதில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது, மறு தணிக்கைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் அந்த புகார் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி கேட்டதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் அவற்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் முறையை பார்த்தோம் என்றால் ஒரு படத்தை பார்த்த பிறகு வாரியத்தினுடைய அந்த சென்சார் போர்டினுடைய உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை அல்லது ஆட்சேபங்களை அவர்கள் தெரிவிக்கலாம். அதை எழுத்து வடிவில் அவர்கள் அதை கொடுப்பார்கள். அதற்கு தக்கபடி அல்லது யூ சான்றிதழோ யுஎச் சான்றிதழோ ஏ சான்றிதழோ உள்ளிட்ட அந்த வகைகளில் ஒரு படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்படும்.
அதே போல அதில் வந்து இந்தந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று கட்டன் மியூட் கொடுத்தால் அந்த படக்குழுவினர் வந்து அவற்றை வந்து செயல்படுத்துவார்கள். அதற்கு பிறகுதான் அந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படும். உடன்பாடு இல்லாத படக்குழுவினர் அடுத்த கட்ட நடைமுறைகளை வந்து அவர்கள் செல்லலாம். ரிவைசிங் கமிட்டி என்ற ஒரு நடைமுறைக்கு அவர்கள் செல்லலாம் அல்லது நீதிமன்றத்திற்கு செல்லலாம். அதன் அடிப்படையில் தான் ஜனநாயகனை பொறுத்தளவுல இது வந்து ஒரு ஈவு சான்றிதழ் கொடுப்பதாக ஒரு முடிவெடுத்து அதற்கு பிறகு வந்து இது மீண்டும் வந்து ஒரு மறுஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதனால் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிறார்கள். அதே வேளையில சென்சார் போர்டு வந்து இதை வந்து கூறும்பொழுது ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு வந்து ஏற்கனவே 5ஆம் தேதியே வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்கள். இந்த படத்துல வந்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இதுல குறிப்பாக வந்து இந்த படக்காட்சிகள்ல அதுல வந்து ஒரு பாதுகாப்பு படைகளுடைய சின்னங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல வந்து நிபுணர்களிடம் வந்து முறையான கருத்து கேட்டு அவர்களை வந்து அவற்றை வந்து பயன்படுத்தவில்லை என்று சென்சார் போர்டு வந்து தெரிவித்திருக்கிறது. அது குறித்த விவரங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து சில காட்சிகளை வந்து நீக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில நீக்கி அதற்கான திரைப்படத்தை மீண்டும் வந்து தணிக்கை குழுவிடம் வந்து ஒப்படைத்ததாகவும் வந்து தயாரிப்பு நிறுவனம் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. என்ற பொழுதும் அதில் வந்து ஆட்சேபனை இருக்கும் பட்சத்துல மறு ஆய்வுக்கு அனுப்பலாம் என்ற அடிப்படையில் அதற்கான அதிகாரம் சென்சார் போர்டு தலைவருக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வந்து அவற்றை வந்து மீண்டும் வந்து அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பியதாகவும் அந்த மறு ஆய்வு குழுவில ஏற்கனவே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். மறு ஆய்வு குழுவில வேறு உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ரிவ்யூ குறித்து ஏன் வந்து தெரிவிக்கவில்லை என நீதிபதி கேட்டதற்கு தணிக்கை வாரியம் வந்து தெரிவித்திருந்தது. 5ஆம் தேதியே இது குறித்து தணிக்கை வாரியம் வந்து பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவித்து விட்டார்கள் என்று அவர்கள் வந்து நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். படத்தை வந்து மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வு குறித்த தகவல் தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சென்சார் போர்டு வந்து தெரிவித்திருக்கிறார்கள். மறு ஆய்வு குழு அமைத்து மறு ஆய்வு செய்யப்படும் என சென்சார் போர்டு வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த சென்சார் போர்டுல வந்து 2 அடுக்குமுறை உள்ளது என்றும் சென்சார் போர்டினுடைய அந்த நடைமுறை குறித்து எவ்வாறு ஒரு படத்தை வந்து தணிக்கை செய்வார்கள் என்பது குறித்தும் வந்து நீதிமன்றத்துல அவர்கள் வந்து விளக்கி வருகிறார்கள். 9ஆம் தேதி திரைப்படம் வந்து வெளிவதாக அறிவித்திருந்த நிலையில நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது என்று 7ஆம் தேதி என்று நாளை மறுதினம் வந்து படத்திற்கான வெளியீட்டிற்கான பணிகள்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்ற பிற மாநிலங்கள்ல வெளிநாடுகளில் எல்லாமே வந்து முன்பதிவு எல்லாம் வந்து தொடங்கிவிட்டது. இன்னும் தமிழகத்துல ஓரிரு திரையரங்குகள்ல இந்த முன்பதிவு வந்து தொடங்கி இருக்கிறார்கள். பெரும்பாலான திரையரங்குகள்ல இன்னும் வந்து முன்பதிவு வந்து தொடங்கவில்லை. எனவே சென்சார் போர்டு வந்து உடனடியாக அந்த இதற்கான சான்றிதழை கொடுக்க வேண்டும், படத்திற்கான தணிக்கை சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிறார்கள். இன்னும் வந்து தொடர்ந்து இந்த விசாரணையில வாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்சார் போர்டு தரப்பில் இருந்துதான் பல்வேறு விவரங்களை நீதிபதி கேட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இன்னும் படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்களை வந்து தொடங்கவில்லை. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் வந்து சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்று தற்பொழுது மீண்டும் சென்சார் போர்டு தரப்பில் இருந்து வழக்கறிஞர் வந்து இந்த வாதங்களை வந்து முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த படத்தினுடைய தணிக்கை சான்று கொடுப்பது தொடர்பாக ஏற்கனவே வந்து அதற்கான முழு அதிகாரமும் வந்து சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு இருக்கிறது. அதில் ஆட்சேபனை இருந்தால் மீண்டும் வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்ற அதிகாரம் சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு உட்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் வந்து இந்த விவகாரத்துல வந்து சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்துல வாதங்களின் பொழுது அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி வந்து பல்வேறு கேள்விகளை வந்து முன்வைத்தார். ஏன் இந்த விவரங்களை எல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கவில்லை என்று கேட்டதுக்கு தான் 5ஆம் தேதியே வந்து இந்த மறு ஆய்வு தொடர்பாக 5ஆம் தேதியே படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று வந்து தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது எனவும் சென்சார் போர்டு தரப்பில் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விதிகளின் அடிப்படையில பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு வந்து உத்தரவிட முடியும். இந்த விஷயத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வந்து பல்வேறு காரணங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, இதில் எந்த விஷயத்துல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து நீதிமன்றத்துல முன்வைத்திருக்கிறார்கள். விதிகளின் அடிப்படையில பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு வந்து உத்தரவிட முடியும். மற்றபடி இந்த விவகாரத்தில் வந்து சென்சார் போர்டினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று நீதிமன்றத்துல சென்சார் போர்டு தரப்பு வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் வந்து சென்சார் போர்டிலிருந்து தணிக்கை சான்று வழங்கப்படவில்லை என்றுதான் வழக்கு தயாரிப்பு நிறுவனம் KVN என்டர்டைன்மெண்ட் என்ற நிறுவனம் தான் வந்து
நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அவர் இதற்கு தொடர்பாக ஆட்சேபனை அளித்து ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் அதில் இருப்பதாகவும் அதில் புகார் கொடுத்திருப்பதாகவும் அதனாலே மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார்கள். அந்த புகார் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டதன் அடிப்படையில இன்றைய தினம் அந்த விவரங்களை சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த புகார் குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதி இது ஒரு நிலைக்கத்தக்கதல்ல, இந்த புகார் ஒரு நிலைக்கத்தக்க புகார் அல்ல என்று அவர் நீதிபதி அதுல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக தணிக்கை வாரியம் தொடர்ந்தது. சென்சார் போர்டு தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் அளிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இதில் நீதிபதி அந்த புகார் குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது இதில் ஆட்சேபனைகளை பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதில் ஆட்சேபனை இல்லை என்றால் அந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கு சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்று அதில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த படத்திற்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின்பு ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது என்று நீதிபதி மீண்டும் ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கான சென்சார் போர்டு தலைவருக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. அதில் புகார் கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.